ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ நீ நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2024 வெளியே வந்த பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி தான். ஆக்சுவலாக இந்த மூவி தமிழ் டப்புமே உண்மையிலே அமேசிங்காக இருக்குது. சான்ஸே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மூவியில் ஒரு லவ் கான்செப்டில் போகிற ஒரு மூவி, லவ் மூவினே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பக்காவாக இருக்கிறோம். கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் அந்த ஹீரோயினுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மூவியை பார்த்து உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபிட் ஆச்சு. அண்ட் தென் ஒன்றும் பெருசாக ஒரு டிஃபெக்டாக எதுவுமே தெரியல. ஒன்ஸ் பார்க்கும்பொழுது ஓகே, சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதில் ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஒரு லவ் பண்ணிக்கிறாங்க, அந்த லவ் வந்து லவ்னே தெரியாத மாதிரியே தான் கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் அதுக்கான என்ன சொல்கிறாங்க அப்படின்றது அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றதோட தான் முடிச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு லீனியராகவே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு என்ன நடக்குதோ ஒரு ரியல் லைஃப்பில் நடந்தால் அப்படி கொண்டு போயிருந்தாங்க. ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் எல்லா இடத்துலையுமே கான்செப்ட்டு லைட்டாக இடிக்கிற மாதிரி இருந்தது. டக்குன்னு சென்னைக்கு போகிறது, டக்குன்னு சேலம் வர்றது, ஹைதராபாத் போகிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தது. அது எந்த மாதிரி டைம் லைனில் கொண்டு போனாங்கன்னு தெரியல. பட்டு ஓகே, டீசெண்டான ஒரு மூவி, பார்க்குறதுக்கு மஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஃபன்னாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஃபைனல் இயர் அப்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போயிருக்கான். பட் அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு போகுது. அப்போ தான் படத்தோட மூவியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி யூகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது அவனுக்கு வராது. ஸோ அதனாட்டி இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் அவங்க அப்பா பேக்கரியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை தான் வேலை பார்த்துட்ருக்குறாப்புல. அண்ட் தென் ஒன்ஸு டக்குன்னு சடனாக அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து டெலிவரிக்கு போயிருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு வீடுன்னு தெரியாமல் அந்த இடத்துல போகும்போது சரி என் கூட வந்துடு, என் கூட ஹைதராபாத் வா, நான் அங்கே வந்து ஒன்று அழைச்சிட்டு போய் படிச்சுக்கலாம், கேட் கோச்சிங் நடக்குது, அங்கே வா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சும்மா வந்துக்கோ, இங்கே தான் இருக்க பிடிக்கலன்னு சொல்லி அங்கே போய் வேணால் விசா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா அங்கேயே கூட ஒரு வேலையை பார்த்துக்கன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பிடிக்கல, நான் என்ன வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அந்த கோச்சிங் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜுக்காக இவங்க போகிறாங்க. இவங்க போன இடத்துல தான் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு ஐடி ஜாபில் எம்ப்ளாயாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் தென் அதுவுமே ஒரு பேரலாக 2 இடத்தையுமே ஒரு மாதிரி பேரலாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது அந்தாண்டன்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணையும் இவங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அந்த இடத்துல ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராப்புல. ஸோ செம்ம ஒரு ஃபன்னான கேரக்டருமே கூட. ஸோ அவனை வச்சு தான் ஒரு மெயின் பிளாட்டான ஃபன்னையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ஐடி டீமில் ஒரு ஜோக்கர் மாதிரி, ஆனால் அவன் பெரிய லீடர் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான், பட் அவன் தான் ஜோக்கர்ன்ற மாதிரி ஒரு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிச்சி போய் நான் இனிமேட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஹைதராபாத்லேயே நான் எதாவது வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் டிஎஃப்சி அப்படின்னு சொல்கிற ஒரு சிக்கன் கடையில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட க்ளோஸாக பேசி கொஞ்சம் அப்படியே பழக ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்கும், பட் இவன் வந்து அது லவ்வாக பார்க்கும்போது ஆக்சுவலாக அது ஒன் சைட் லவ்வாக மாறிடுது. ஸோ லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த ஆதி அவனுக்கும் பேரலாக லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டுருப்பான். ஸோ 2 பேருமே எந்த அளவுக்கு ஃபன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவன் ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு என்ன பதில் சொல்கிறாங்க, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்றது தான். ஸோ பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்போவே அந்த ஒன் சைட் லவ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே யூகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸில் ஒரு சேசிங் ஒன்று இருக்கும். ஸோ ஆதிக்கு அந்த விஷயம் வந்து தெரியாமல் அவனும் ஒரு சைடாக பேரலாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ 2 பேருமே ஒன் சைட் லவ் தான் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு லவ் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்காது. அது எப்படி அதை பொண்ணுக்கு வந்து லவ்ன்றது புரிய வச்சாங்க, கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒரு மூவி. செம்ம ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு. அண்ட் தென் அதர்வைஸ் அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு 2 பேர் லவ் பண்ணும்பொழுது அங்கே அந்த பொண்ணோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சு,
அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, கிளைமேக்ஸில் யாரை வந்து சூஸ் பண்ணாங்க, எப்படி அந்த எமோஷன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது தான் மூவியோட ஸ்டோரியே. ஃப்ரீ டைமில் ஒரு நல்ல மூவியை ட்ரை பண்ணணும், ஒரு செம ஃபன்னாக இருக்கணும், அண்ட் தென் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் லைட்டாக அப்படி தூவி விட்ட மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் அ ஃபன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பர்ட்டா.